ஈரோடு சிவகிரி தோட்டமாகட்டும், திருப்பூர் பல்லடம் தோட்டமாகட்டும், ரெண்டுமே கீழ்பவானி வாய்க்காலை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால தடம் பதியக்கூடாதுன்னு வாய்க்காலையே பாதையா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எழுது. ஏன்னா அங்க சிசிடிவி இருக்காதுன்னு தெரிஞ்சே இதை பண்ணிருக்கலாம். தனியா பிரத்யேகமா கெனால் பீட்ஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு தனிப்படையை உருவாக்கியிருக்காங்க. திருப்பூர் சம்பவம் நவம்பர் 28, ஈரோடு சம்பவம் ஏப்ரல் 28. 28ஆம் தேதி நைட்டு ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் சம்பவம் நடந்த இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அரச்சலூர் பாலம். இங்க இருந்து நைட் டைம்ல மட்டும் ஒரு வெளிச்சம் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு. அந்த வெளிச்சம் எது வரைக்கும் போகுது அப்படின்னா அங்கிருந்து பழையப்பாளையம் பகுதி வரைக்கும் போகுது. இதை ட்ராக் பண்ணா மொத்த தமிழகத்தை முழுக்கிய ஒரு கேஸ் வந்து முடிவுக்கு வருது. என் பிள்ளைக்கு 7 வயசு சார் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் கதறின கதறல் இருக்கு இல்லையா, அதை யாராலையும் மறக்க முடியாது. அந்த சம்பவத்தில் கைரேகை எவிடன்ஸ் கேட்குறாங்க. கைரேகை எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. சரி, கைரேகை எவிடன்ஸ் கிடைக்கலையே, கால் தடத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எந்த யூஸும் இல்லை. சிசிடிவி காட்சிகள்னால பயன் இல்லை. 2024 நவம்பர் 28ஆம் தேதி நடந்த சம்பவம் 100 நாளை கடந்து எந்தவித எவிடன்ஸும் கிடைக்காததுனால அது சிபிசிஐடிக்கு மாறுது. சிபிசிஐடியை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அடுத்த 5 மாசத்துல ஏப்ரல் 28ஆம் தேதி இன்னொரு சம்பவம். அதே ஸ்கெட்ச், அதே நைட்டு, அதே மாதிரியான முதியவர்களை தான் டார்கெட் பண்றது. அதுவும் தோட்டத்து வீடு தான் ஸ்கெட்ச். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 15 நாளுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்த வீட்டு வளர்ப்பு நாய் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்த ஊருமே பயந்துகிட்டு இருந்த நிலையில 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேங்காய் கும்பல் சிக்கினது எப்படி, இந்த கும்பலை வந்து பிடிக்கிறதுக்காக போலீஸ் போட்ட கெனால் பீட் ஸ்கெட்சு என்னது, ஸோ இந்த கும்பலோட, இந்த தேங்காய் கும்பல்னு சொல்றாங்க இல்லையா, இந்த தேங்காய் கும்பலோட மொத்த ஸ்கெட்சுமே என்னவா இருந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, சில பேர் அவினாசி பக்கத்துலன்னு சொல்லுவாங்க, பல்லடத்துக்கும் அவினாசிக்குமான தூரமே வந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்குள்ளதான். ஸோ அந்த சரௌண்டிங்லன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம் பாளையத்தை சேர்ந்தவங்க தான் 78 வயசான தெய்வசிகாமணி, அவரோட மனைவி அலமேலு. மனைவிக்கு 75 வயசாகுது. இவங்களுக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டில் இவங்க இருக்காங்க. இந்த வீடு இருக்கிற தோட்டம் அப்படின்றது மொத்தமா 16 ஏக்கர்னு சொல்லப்படுது. இந்த தம்பதிக்கு செந்தில்குமார் அப்படின்ற மகனும் பத்மாவதின்ற மகளும் இருக்காங்க. ஐடி ஊழியரான செந்தில்குமார் தன்னோட மனைவி 2 குழந்தைகளோட கோவையில வசிக்கிறார். மகள் பத்மாவதி சென்னிமலையில கணவர் குடும்பத்தோட வசிக்கிறாங்க. சேமலை கவுண்டம் பாளையத்திலிருந்து சென்னிமலை வந்து ஒரு 43 கிலோமீட்டர் தூரம் வருது. ஒரு குடும்ப உறவு நிகழ்ச்சிக்காக, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அந்த மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக கோவையில் இருக்கிற செந்தில்குமார் ஊருக்கு வராரு. அவங்களோட அக்கா பத்மாவதியும் ஊருக்கு வராங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்மாவதியை கொண்டு போய் சென்னிமலையில விட்டுட்டு மறுபடியும் வேற வழி இல்லாம லேட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தற்செயலா செந்தில்குமாருமே வந்து அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா அம்மா கூட ஸ்டே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. ஸோ அங்க செந்தில்குமார் தோட்டத்து வீட்டில் ஸ்டே பண்றாரு. சேமலை கவுண்டம் பாளையம் தோட்டத்து வீட்டில் 28ஆம் தேதி நைட்டு ஸ்டே பண்றாரு. அடுத்த நாள், அதாவது 2024 நவம்பர் 29ஆம் தேதி காலையில ஒரு 6 மணி இருக்கும். அப்போ அந்த ஊரை சேர்ந்த வலுவூரான் அப்படின்ற நபர் வரார். அதாவது எங்க வராங்கன்னா தெய்வசிகாமணியோட தோட்டத்து வீட்டுக்கு வரார். அவர் வந்து ஒரு முடித்திருத்தம் தொழில் செய்யற நபர். ஸோ அவர் வந்து இவர் தெய்வசிகாமணி கூப்பிட்டதன் பேர்ல முந்தின நாள் நைட்டே நாளை காலைல வான்னு சொன்னதுனால அவரு வாராரு காலையில. ஆனா வரும்போது பார்த்தா தெய்வசிகாமணி பயங்கர காயத்தோட வீட்டு வாசல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இவரோட மனைவி அலமாத்தாள் என்ற அலமேலுவும் மகன் செந்தில்குமாரும் வீட்டுக்குள்ள இறந்த நிலையில கிடந்திருக்காங்க. காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்படுது. உடனே தெய்வசிகாமணியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா போற வழியிலேயே அவரும் மரணம் அடைஞ்சிருக்கார். காவல்துறையினர் வராங்க, விசாரணையை தொடங்குறாங்க. செந்தில்குமாரோட மனைவியும் சம்பவ இடத்துக்கு வராங்க. சம்பவ இடத்துல செந்தில்குமாரோட மனைவி அழுத காட்சி இருக்கு இல்லையா, அந்த அழுத காட்சியை பார்த்த மொத்த தமிழகமுமே வந்து வேதனைப்பட்டுச்சுன்னு சொல்லலாம்.
பார்த்ததுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. ஆனா கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களால முடியலன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம் கேவலம் கேவலம். சம்பவம் பண்ண கும்பல் வந்து நகைக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட இருந்து 6 சவரன் கிட்ட கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே, ரொம்ப பயங்கரமான காயத்தோட தான் அந்த 3 பேரோட உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து அதை வந்து சொல்லக்கூட முடியல, அவ்வளோ காயங்கள் இருக்கு. இன்னொன்று, இதில் வந்து சிசிடிவி பற்றின எந்த தகவலும் கிடைக்கல, சிசிடிவியில் எந்த எவிடன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கல, கைரேகை ரிலேட்டடாக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ காவல்துறையினர் வந்து பயங்கரமாக திணறலில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மொபைல் சிக்னல் ரிலேட்டடாக செக் பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாகவும் தகவல் இல்லை. இதுக்கிடையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 15 நாள் முன்னாடி இவங்க வீட்டில் வளர்த்த வளர்ப்பு நாய் வந்து மர்மமான முறையில் திடீர்னு இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகள்லாம் போலீஸ்க்கு ஏகப்பட்ட தலைவலியை ஏற்படுத்துது. ஸோ செல்ஃபோன் டவர் மூலமாக எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. 5 கிலோமீட்டரில் சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவியை செக் பண்ணுறாங்க, எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ இப்படியே நேரமும் நாளும் போய்கிட்டே இருக்குது. 100 நாட்களை கடந்தும் இந்த கேஸில் எந்த எவிடன்ஸும் கிடைக்காத நிலையில் கடந்த மார்ச் மாதம் கேஸ் சிபிசிஐடிக்கு போகுது. இது ரிலேட்டடாக மார்ச் மாதம் வந்து விகடனில் ஒரு ஆர்டிக்கிள் வருது. அந்த ஆர்டிக்கலில் சொன்னது, அதாவது சிபிசிஐடிக்கு மாற்றினதுக்கு அப்புறம் அந்த ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலில் சில காவல்துறையிட்ட பேசணும், அதிகாரிகள்கிட்ட பேசணும், அவங்க கொடுத்த தகவல் அப்படின்ற ரீதியில் அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தனிப்படைகளை அதிகரிச்சிருக்கோம், 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் பெட்ரோல் பங்கு, மருத்துவமனை, ஜுவல்லரி, பேக்கரி எல்லா இடத்துலையும் பொருத்தப்பட்டிருக்கிற 500க்கும் அதிகமான சிசிடிவிகளை கைப்பற்றி அதில் பதிவான காட்சிகளை வந்து ஒவ்வொன்றா வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சோம், பட் அதில் எந்த தகவலுமே கிடைக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதையும் தாண்டி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2020 2023 வரைக்கும் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர், சென்னிமலை மற்றும் காங்கேயத்தில் வந்து தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த 5 முதியவர்கள் இதே மெத்தடில் கொலை செய்யப்பட்டாங்க. ஸோ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த கேஸில் கைதாகி சிறையில் இருப்பவங்கள்ட்ட தொடர்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டமே வந்து தனிப்படை போலீஸார் வந்து விசாரணை நடத்தினாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே துப்பு துளங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் குறிப்பிட்டிருக்கிற 3 பகுதிகளில் அரச்சலூர் அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் 2வது சொல்ல போகிற அந்த ஈரோடில் நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதுக்கும் அதை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அரச்சலூர் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் இப்போ 2வது சம்பவத்தை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த திருப்பூர் கேஸ் வந்து சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் சிபிசிஐடி விசாரணை போயிட்டு இருக்கும்போதே எந்தவித பயமும் இல்லாமல், கொஞ்சம் கூட வந்து குற்ற உணர்ச்சியே இல்லாமல், அடுத்த 5 மாசத்துல ஈரோட்டில், அதாவது திருப்பூரில் நடந்த சம்பவத்தை மாதிரியே அதே டெக்னிக்கில் அதே தேதினா மாசம் மட்டும்தான் வேற, அதே 28 தான், அதே தேதியில ஒரு சம்பவம். இங்க 3 பேர் இல்ல 2 பேர், அங்கேயுமே 2 பேரா தான் இருந்திருக்கணும். பட் செந்தில்குமார் வந்து தற்செயலாக தான் அங்கே ஸ்டே பண்ணாரு. ஸோ இங்க வந்து இவங்களோட இந்த கும்பலோட ஸ்கெட்ச் வந்து மிஸ் ஆகாம 2 பேரை சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த கும்பலோட ஸ்கெட்சுக்கு இப்போ இரையானது 75 வயசான ராமசாமியும் அவரோட மனைவி 63 வயசான பாக்கியம் அப்படின்ற அப்பாவி தம்பதிகள் தான். ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்துல இருக்கிற விளக்கேத்தி மேகரையான் தோட்டத்துல தான் முதியவர்கள் 2 பேரும் தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். இவங்களோட மகன் கவிசங்கர் முத்தூர்லையும் மகள் பானுமதி சர்க்கரை பாளையத்திலையும் தனித்தனியா குடும்பத்தோட வசிக்கிறாங்க. தோட்டத்து வீட்டுல ராமசாமியும் பாக்கியமும் தான் தனியா வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் மகன் கவிசங்கர் வந்து 2 நாளா அப்பா அம்மாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, யாரும் ஃபோன் எடுக்கல. ஸோ என்ன பண்ணுறாரு, 2 நாளுக்கு அப்புறம், அதாவது கடந்த 1ஆம் தேதி இவங்க தோட்டத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இவங்களோட உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு பாருங்க, ஃபோன் பண்ண எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் இதில் என்ன வருத்தமான செய்தின்னா, சிவகிரிக்கும் கவிசங்கர் இருக்கிற முத்தூருக்குமான தூரம் அப்படின்றது 12 கிலோமீட்டர் தூரம்னு தான் காமிக்குது. கால் அட்டன் பண்ணாமல் இருந்தும் 2 நாள் வெயிட் பண்ணியிருக்காருன்னும் போது அது ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. ஏன் 2 நாள் வெயிட் பண்ணாரு, இந்த வயசுல ஏன் அப்பா அம்மாவை தனியாக வச்சிருக்கணும் அப்படின்னு தெரில. இது திருப்பூர் சம்பவத்துக்கும் பொருந்தும். இன்னொன்று, நான் சர்ச் பண்ண முத்தூர் தானா வேற எதுவும் முத்தூர் இருக்கான்னு தெரில. சரி, இப்போ அதை விட்டுருங்க. இப்போ கவிசங்கரோட உறவினர்கள் நதியாவும் நல்ல சிவமும் தோட்டத்து வீட்டுக்கு போய் செக் பண்ணா, பாக்கியம்மாள் வீட்டுக்கு வெளியிலையும் ராமசாமி வீட்டோட வாசல்  பகுதியிலையும் அழுகின நிலையில இறந்து கிடந்திருக்காங்க.
உடனே எல்லாருக்கும் தகவல் சொல்றாங்க, காவல்துறையினருக்கும் தகவல் சொல்லப்படுது. காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க. அப்பதான் என்ன தெரிய வருது அப்படின்னா, இவங்களோட நகையை தான் டார்கெட் பண்ணி இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. பாக்கியம்மாள் போட்டிருந்த மொத்த நகையுமே வந்து கொள்ளையடிச்சுட்டு தப்பிச்சிருக்கு இந்த கும்பல். பட் என்னன்னா, திருப்பூர்ல இருந்து அதே சுச்சுவேஷன் காவல்துறையினருக்கு. சிசிடிவி எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல, கைரேகை ரிலேட்டடா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, மொபைல் டவர் ரிலேட்டடா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஏன்னா அந்த கும்பல் மொபைலே யூஸ் பண்றது இல்லை. ஸோ டோட்டலாக கன்ஃபியூஸில் நிற்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணதை இந்த டைம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து கிளவராக போலீஸ் வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இதுக்காக தனியாக பிரத்யேகமாக கெனால் பீட்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு தனிப்படையே உருவாக்கியிருக்காங்க. ஸோ மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன் மேற்பார்வையில் ஈரோடு எஸ்பி சுஜாதா தலைமையில் 12 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தொடங்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குறிப்பாக கெனால் பீட்ஸ்ன்ற அந்த தனிப்படையுமே வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த தம்பதியோட முதியவர்களோட உடல் கூராய்வு முடிவு வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து 50 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது மே 1ஆம் தேதி. 2 நாள் முன்னாடி அப்படின்னா ஏப்ரல் 28ஆம் தேதி சம்பவம் நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சம்பவம், திருப்பூர் சம்பவம் நவம்பர் 28, ஈரோடு சம்பவம் ஏப்ரல் 28. ஸோ இது தெரிஞ்சதும் கூடுதலா தனிப்படை அமைக்கிறாங்க. சம்பவம் நடந்ததுக்கு முந்தைய நாட்களோட சிசிடிவி காட்சியையும் பிந்தைய நாட்களோட சிசிடிவியையும் செக் பண்றாங்க. இது ரிலேட்டடா கடந்த 5ஆம் தேதி பொது இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளை காவல்துறையிட்ட ஒப்படைக்கணும்னு அறிவிப்பும் வெளியிடப்படுது காவல்துறை சார்பா. அதே மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சில கடந்த வருடங்கள்லையுமே வந்து ஏகாதசி கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு மண்டலங்கள்ல இதே பேட்டர்ன்ல நடந்திருக்கு. அந்த கேஸ்ல கோகுலகிருஷ்ணன் டிஎஸ்பி தலைமையிலான டீம் வந்து மொத்த கும்பலையும் பிடிச்சது. இப்போ அந்த கேஸ்ல துப்பு துளக்கிய தனிப்படையினரை வந்து இந்த கேஸ்லயும் களமிறக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் கைரேகை தகவல் கிடைக்காததுனால அங்க மாதிரி, அதாவது திருப்பூர்ல நடந்தது மாதிரி இங்கேயும் வந்து கால் தடத்தை அடையாளம் எடுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்த இந்த 2 தோட்டத்து பகுதி இருக்கு இல்லையா, தோட்டத்து வீடு, அதாவது ஈரோடு சிவகிரி தோட்டமாகட்டும் திருப்பூர் பல்லடம் தோட்டமாகட்டும், ரெண்டுமே கீழ்பவானி வாய்க்காலை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. அப்படின்றதுனால தடம் பதியக்கூடாதுன்னு வாய்க்காலையே பாதையா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எழுது. ஏன்னா அங்க சிசிடிவி இருக்காதுன்னு தெரிஞ்சே இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. ஸோ என்ன பண்றாங்க, வாய்க்காலில் ஒரு பகுதி தண்ணியை மட்டும் அடைச்சிட்டு அங்க சோதனை பண்றாங்க. அப்போ அங்க ஒரு இரும்பு கம்பி கிடைக்குது. ஸோ இப்போ என்ன தெளிவாகுது அப்படின்னா, சம்பவம் நடந்த விளக்கேத்திலிருந்து இந்த கீழ்பவானி வரைக்குமான தூரம் அப்படின்றது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தான். ஸோ நான் தோராயமா சொல்றேன். ஸோ உடனே காவல்துறையினர் என்ன பண்றாங்க, தாமதிக்காம இந்த கீழ்பவானி வாய்க்கால்ல இருந்து சுத்தி இருக்கிற 60 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமான சிசிடிவியை ஆராயிறாங்க. அதாவது பழையபாளையம் டு விளக்கேத்தி, அரச்சலூர் டு விளக்கேத்திக்குமான தூரத்தை வச்சு இதை பிளான் பண்றாங்க. நினச்சி பாருங்க, 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணணும். நார்மலாக சிசிடிவியை லைவாக பார்க்குறது அப்படின்றது வேறு, சிசிடிவி ஃபுட்டேஜை லைவாக பார்க்குறது அப்படின்றது வேறு. ஆனால் பர்டிகுலர் தேதியில் இருக்கக்கூடிய 60 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மொத்த ஃபுட்டேஜையும் பார்க்கணும் அப்படின்றது மிகப்பெரிய வேலை. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச மொத்த ஃபுட்டேஜையும் பார்த்தா 28ஆம் தேதி நைட்டு ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் சம்பவம் நடந்த இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. சில மணி நேரத்தில் அது திரும்ப வந்ததும் பதிவாயிருக்கு. கூடுதலாக கவனிக்கும் போது அதை இருசக்கர வாகனம் அப்படின்றத உறுதி பண்றாங்க. அது ஒரு பைக் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. கூடுதலாக செக் பண்ணா சென்னிமலை பக்கத்துல பழையபாளையம் வரைக்குமே அந்த பைக் வருது அப்படின்றத உறுதி பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பைக் எங்க போச்சுது அப்படின்றதுக்கான எந்த ஃபுட்டேஜும் கிடைக்கல. ஸோ உடனே காவல்துறையினர் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இதை பண்ணியிருக்கிறது இங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க தான் பண்ணியிருப்பாங்க, வெளி மாநிலத்திலிருந்து பண்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஸோ உடனே இந்த சிசிடிவி சம்பந்தப்படுற அரச்சலூர், காங்கேயம், சென்னிமலை பகுதியில் இருக்கக்கூடிய பழைய குற்றவாளிகளோட ஹிஸ்டரி எடுக்கிறாங்க. இதுக்கு தான் நான் ஏற்கனவே அந்த விகடன் ஆர்டிக்கல்ல வந்த அரச்சலூரை மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த ஆர்டிக்கல் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துலயே வந்திருக்கு. பட் இந்த சம்பவம் நடந்தது ஏப்ரல் 28. மேபி அப்பவே இதை விசாரிச்சிருந்தா 2 முதியவர்களை காப்பாத்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் காவல்துறையோட விசாரணை ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அரச்சலூர், காங்கேயம், சென்னிமலை அந்த பகுதியை சேர்ந்த பழைய குற்றவாளிகள் மொத்த பேரையுமே வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. அதுலதான் அரச்சலூர் வீரப்பம் பாளையத்தை சேர்ந்த ஆச்சியப்பன், அரச்சலூர் தெற்கு வீதியை சேர்ந்த மாதேஸ்வரன், வீரப்பம்பாளையம் புதுக்காலனியை சேர்ந்த ரமேஷ் அப்படின்ற 3 பேர்ட்டையும் விசாரிக்கிறாங்க. விசாரணையில அரச்சலூர் அந்த ஆட்சியப்பன் இருக்காங்க இல்லையா, அவர் தான் மெயின் அக்யூஸ்ட். அதில் ஸோ 3 பேர்ட்டையும் விசாரிச்சதுல ராமசாமி பாக்கியம் தம்பதியை கொலை செஞ்சது நாங்க தான்
அப்படின்றத 3 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க தான் குற்றவாளி அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிட்டதா காவல்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க யாரு, இவங்களுக்குள்ள எப்படி கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா 2015 இதே மாதிரி சின்ன சின்ன திருட்டு வழக்கில் கைதாகி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஜெயிலில் 3 பேரும் அறிமுகமாகி ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 15 நாட்களுக்கு முன்பு வந்து ராமசாமி தோட்டத்துக்கு தேங்காய் வரைக்கும் வந்து ஆட்சியப்பம் போயிருக்காரு. அப்போ ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதி 2 பேருமே வந்து வீட்டில் தனியா இருக்கிறத நோட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்சியப்பன் வந்து மாதேஸ்வரன்ட்டையும் ரமேஷ்டையும் சொல்லி ஸ்கெட்ச் போட்டு ஏப்ரல் 28 நைட்டு 10 மணிக்கு மேல அந்த சம்பவத்தை நடத்தியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ராமசாமியோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கரும்பு தோட்டத்துக்குள்ள போயிட்டு பைக்கை நிப்பாட்டியிருக்காங்க. பைக் வந்து பிளாட்டினா பைக்கு. அங்க நிப்பாட்டிட்டு வாய்க்கா வழியாவே நடந்து போய் ராமசாமியோட வீட்டுக்கு வெளியே இருந்த, அதாவது அவரோட வீட்டுக்கு வெளியில தான் பாத்ரூம் இருந்திருக்கு. ஸோ வீட்டுக்கு வெளியில இருந்த பாத்ரூம்ல 3 பேருமே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு நைட்டு ஒரு 12 மணி அளவில் கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 மணி அளவில் கரண்ட் கட் ஆனதும் பாக்கியம்மாள் வந்து வெளியில் வந்திருக்காங்க. அவங்களுமே வந்து பாத்ரூம் போக தான் வந்திருக்காங்க. அப்போது அவரோட தலையில் இவங்க கையில் கிடச்ச கட்டை எடுத்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அதில் பாக்கியம்மாள் சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராமசாமி வெளியில் வர டைமில் ராமசாமியையும் கட்டையால் அடித்து தாக்கிட்டு பாக்கியம்மாள் போட்டிருந்த நகை, தாலிக்கொடி, வளையல், அப்புறம் வந்து தோடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு தப்பிச்சிருக்காங்க. அந்த நகையெல்லாம் வந்து சென்னிமலை பாளையத்தில் இருக்கக்கூடிய நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன்ட்ட கொடுத்து உருக்கியிருக்காங்க. இப்போ ஞானசேகரையுமே காவல்துறையினர் கைது பண்ணி 4வது குற்றவாளியாக சேர்த்திருக்காங்க. இதில் ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசின காவல்துறை அதிகாரிகளுமே சொன்னது என்ன அப்படின்னா, திருப்பூரில் நடந்த 3 பேர் சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்துக்குமே இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த சம்பவத்தை பண்ணதும் நாங்கள் தான் அப்படின்னு இந்த 3 பேருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா, இப்போ அங்கே உள்ள நகைகள், இங்கே உள்ள நகைகள் எல்லாத்தையுமே அந்த உருக்கி 82 கிராம் கட்டியாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஆட்சியப்பன். ஸோ இப்போ இந்த 3 பேர்கிட்டேருந்தும் ஞானசேகரன் வந்து நகையை உருக்கி கொடுத்தாரு, அவரை 4வது குற்றவாளியை சேர்த்திருக்காங்க. மற்ற 3 பேர்கிட்டேருந்தும் வந்து ஒரு பிளாட்டினா பைக்கு, அப்புறம் சம்பவத்துக்கு யூஸ் பண்ண கை கிளவுஸு, அப்புறம் ராமசாமியோட செல்ஃபோனு, அப்புறம் நகைகள் உருக்கப்பட்ட பாக்கியம்மாளோட நகைகள் வந்து 82 கிராம் வந்து கட்டியாக வச்சுருந்துருக்காங்க. அதையுமே வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆட்சியப்பன் தான் மூளையாக வந்து செயல்பட்டுருக்கான். ஆட்சியப்பனோட வேலையே அப்படின்னா தேங்காய் உரிக்க போகிறது, தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறது, இந்த மாதிரி தோட்டத்தில் வேலை செய்கிறது தான் ஆட்சியப்பனோட வேலை. ஸோ இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது அங்கே தோட்டத்திலே வீடு இருக்கும் இல்லையா, அங்கே தம்பதிகள் தனியாக இருப்பாங்க. அதை நோட் பண்ணிட்டு மற்ற 2 பேர்ட்டையும் சொல்லி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இன்னொன்று சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ தேங்காய் பறிக்க போகிறான் அப்படின்னா அதுலேருந்து 15 நாள் கழிச்சு தான் மற்ற 2 பேருக்குமே தகவல் கொடுக்கறது. ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு தான் சம்பவத்தையே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. சரி, ஏன் கொலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடலையோ இல்லை உருவத்தையோ பார்த்துட்டாங்க அப்படின்னா வெளியில் அடையாளம் காமிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால, ஸோ அதுக்கப்புறம் எங்களை பற்றின தகவல் வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அந்த முதியவர்களை நாங்கள் கொலை பண்ணுறோம் அப்படின்னு குற்றவாளிகள் சொன்னதாக காவல்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ இன்னொரு கேஸில், இந்த திருப்பூர் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சிபிசிஐடி கேஸ் மாதிரி சிபிசிஐடி விசாரிக்கிறதுனால சிபிசிஐடி தரப்புல இருந்து சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து இந்த 3 பேர்ட்டையும் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது குறித்த தகவல் இனிதான் வரும். பட் அந்த கொலைக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத நேற்று ப்ரெஸ் மீட்டில் காவல்துறை தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 கேஸுமே வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஸோ இப்போ என்ன காவல்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி தோட்டத்து வீடு இருக்குது அப்படின்னா அங்கே சிசிடிவி கட்டாயம் வைங்க, அலாரம் பொருத்தப்பட்ட சிசிடிவியாக வைங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புக்காக சில ரோந்து வாகனங்கள், ரோந்து பணிகளை ஈடுபடக்கூடிய காவலர்கள் எல்லாம் எண்ணிக்கையெல்லாம் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிவகிரி கேஸ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த திருப்பூர் கேஸ் வந்து சிபிசிஐடி விசாரிக்கிறதுனால அதோட தெளிவான முடிவுகள் வந்து இன்னும் வெளியில் வரலாம், அவங்க தரப்புலேருந்து சொல்லுவாங்க. பட் அதையுமே இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றது நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சிபிசிஐடி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.